வணக்கம் ஐபான். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள் என்று நினைக்கிறேன். அது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விசேஷித்த நாள் மட்டுமில்லை, அது சிங்களவர்களுக்கு தான் மிகவும் விசேஷித்த நாள் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் ஜிஎல்பிரிஸ் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும். கோட்டாபாயை பற்றியும் சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கு. அதே நேரம் சீமான், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சீமானை பற்றி நிறைய பேச இருக்குது. நான் இவ்வளோ காலம் அவரை பற்றி பேசல. காரணம், அவர் எங்களுடைய போராட்டத்துக்காக ஆதரவு தெரிவித்து நிற்கிறாரோ அல்லது தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரோ என்று சொல்லி இல்லை. அவரை பற்றி நான் பேசாமல் இருந்தது. அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒப்புதல் இல்லாத காரணத்தினாலும் அவர் நடந்து கொள்கிற முறைகள் எனக்கு பிடிக்காத காரணத்தினாலும் அவரை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் இப்போ பேச வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முதல்ல இந்த விசேஷித்த நாள் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு ஜூலை 9ஆம் தேதி கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியில் இருக்கும்போது இலங்கை மக்களால், பெரும்பான்மை சிங்கள மக்களாலே அடித்து, அதாவது பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நாள். பின்கதவால் ஓடி சென்று கப்பலில் ஏறி தப்பிச் சென்ற நாள். எங்கே போகிறது, எங்கே தங்குறது, எந்த நாட்டில் நிற்கிறது என்று தெரியாமல் மாலதீவும் சிங்கப்பூருமாக மாறி மாறி ஓடித்திரிஞ்ச நாள், ஓடித்திரிய வைச்ச நாள். இலங்கை மக்கள் 2022 பாரிய பொருளாதார நெருக்கடிகளை சிக்கி நிற்கல. அந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான ஆக்களில் கோட்டாபாயவும் ஒருவர். காரணம் அது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கொண்டு கொண்டிருக்கும் போது தான் இவர்கள் ஆட்சிக்கு கைப்பற்றார்கள். கைப்பற்றி இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மேலும் மேலும் இந்த பொருளாதாரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். பணத்தை அச்சிட்டு விவசாய உள்ளீடுகளை தடை செய்து, வாகன இறக்குமதிகளை தடை செய்து, இலங்கையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு ஏற்பட்ட உல்லாச பயணத்துறையில் வீழ்ச்சி, இவர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிமித்தம் பொருளாதாரம் அதலபாலது சென்றது. அத்தோடு அவர் ஆட்சியில் ஏறி அவர் இவ்வளவு காரியங்களை செய்தபடியாக பொருளாதாரம் மேலும் மேலும் படுபாதத்துக்கு போய் கடைசியில் $1 தேட முடியாத அளவுக்கு பங்களாதேஷிடம் போய் $250 மில்லியன் அமெரிக்க கடனாக பெறுற அளவுக்கு கட்டத்துக்கு கொண்டு அவரை நிறுத்தியது. அவ்வாறான ஒருவரை திரட்டி அடித்த நாள் தான் இன்றைய நாள். ஜூலை என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷித்த நாள். அதுவும் ஒரு துக்ககரமான நாள், மிகவும் கவலையுடைய நாள், உணர்வுபூர்வமான நாள். தமிழ் மக்களுக்கு பல்வேறு துன்பங்களை தந்த நாட்களில் இந்த ஜூலையும் ஒன்று. ஜூலை மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது. ஆகவே இந்த ஜூலை மாதத்தில் தான் இந்த சிங்கள பேரினவாத சதிகார கும்பலின் தலைவன் அடித்து விரட்டப்படுகிறான். அதே மக்களால், யாராலே கொண்டாடப்பட்டானோ அவர்களாலேயே அடித்து விரட்டப்படுகிறான். ஆகவே கோட்டாபே ராஜபக்சவை துரத்தி அடித்த நாள் தான் இன்றைய நாள். அது ஒரு இலங்கை மக்கள், ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் ஒரு விசேஷித்த நாள். அந்த பொருளாதார சிக்கலிலிருந்து ஐஎம்எஃப்போடு சென்று பிறகு ரணில் விக்ரமசிங்க ஐஎம்எஃப் ஒப்பந்தம் பண்ணி இன்றைக்கு இந்த பொருளாதார நிலையில் இன்றைக்கு நாடு இருக்கிறதுக்கு காரணமும் கோட்டாபய ராஜபக்ச தான். ஐஎம்எஃப்போட போனதால் ஒரு 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 மக்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டதே தவிர பெரிய அளவான மாற்றம் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஏற்படையில் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருந்தார்கள். விலையேற்றங்கள் அதிகரித்து நெருக்கடிக்குள்ளாகி இருந்தார்கள். மீண்டும் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு மக்கள் நிம்மதி அடைந்திருந்தார்கள். ஊழல்களற்ற, விரயமற்ற ஒரு ஆட்சியை இவர்கள் நடத்துவதால். ஆனாலும் சர்வதேச யுத்த சூழல்கள், புயலால் ஏற்பட்ட ஆபத்துக்கள், அழிவுகளிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்காக அரசாங்கம் போராடி வரும் இந்த நிலையிலும் நிறைய உதவிகளை மக்களுக்கு, நிவாரணங்களை வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வராமல் இருந்திருந்தால், அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வராமல் இருந்திருந்தால் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு இந்த நாட்டு மக்களும் சென்றிருப்பார்கள். விலையேற்றங்கள் அதிகரித்து ஈன இரக்கம் இல்லாமல் நிர்வகிக்கப்பட்டிருக்கும் இந்த நாடு என்பதும், போதை வசத்தால் நிரம்பி வழிந்திருக்கும் இந்த நாடு என்பதும் யாரும் மறக்க முடியாத உண்மை. ஆகவே கோட்டாபய ராஜபக்சவை அடித்து விரட்டியது, அதாவது பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது இலங்கை மக்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு.
கோட்டாபய ராஜபக்சால் தமிழ் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அது வார்த்தைகளால் வடிக்க முடியாது. கருணா பிள்ளையானவை கூட்டு சேர்த்து கொண்டு அவர்கள் ஆடிய ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. பாதாள குழுவினரை சேர்த்து கொண்டு அவர்கள் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை. ஆகவே தமிழ் மக்கள் பட்ட துன்ப துயரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வு கிடைத்தது போல்தான் நான் அப்போது நினைத்தேன். ஏனென்றால் அவ்வளவு துயரங்களை சுமந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டது நாங்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை தமிழ் மக்கள் தங்களுக்கான வெற்றியாக நினைத்தாலும், ஆனால் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு அது கிடைத்த ஒரு விடுதலை தான். அந்த நெருக்கடியான சூழலிலிருந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்த விடுதலை தான் அது. ஏன்னு சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் பட்ட துன்ப துயரங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. இன்று அதற்கான தண்டனைகளை அனுபவிக்கும் காலம் வந்திருக்கிறது. அது அந்த அந்த அவர்கள் செய்த கூத்துக்கள், அவர்கள் செய்த அட்டூழியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கு. அதாவது தமிழர் தரப்புக்கு செய்த அட்டூழியங்கள் வெளிவராவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலவரம். அடுத்து ஜிஎல் பீரிஸ் அவர்கள் சொல்லுங்க, வெளிக்கடை அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கி சூடு நடத்தின அந்த வெளியில் இருந்த அந்த கதவு ஓட்டைகளால் துப்பாக்கி சூடு நடத்தின போலீஸ் அதிகாரியை குற்றஞ்சாட்டியும், அதே நேரம் போலீஸாரின துப்பாக்கி சூட்டில் தான் அத்தனை பேரும் இறந்ததாகவும், தான் அதை ஐக்கிய நாடு சபைகள் மனித உரிமை கவுன்சிலுக்கு கொண்டு போவதாகவும் ஜிஎல் பீரிஸ் தாத்தா அறிவித்திருக்கிறார். அவர் மிகவும் காருண்யத்தோடு மிகவும் அனுதாபத்தோடு மக்கள் மீது கொண்ட அக்கறையினாலும் அந்த சிறைக்கதிகள் மீது கொண்ட அன்பினாலும் அந்த வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லை உண்மை. ஐயாவுக்கு இந்த அவருடைய கும்பலை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதால் இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி உண்பண்ணுவோம்னு சொல்லி ஐயா நினைக்கிறார். ஆனால் இந்த ஐயா இருக்கும்போது வெளிநாட்டு அமைச்சராகவும் அந்த ஐயா நீதி அமைச்சராகவும் சந்திரிகா காலத்திலையும் மஹிந்த ராஜபக்ச காலத்திலையும் இருக்கும்போது இந்த ஐயாவின் கண்ணுக்கு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள், சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை 175 மக்கள் கொல்லப்பட்ட போது அவரை புலிகள் என்று சொன்னதும், அதன் பின்னால் செம்மணி புதைகுழி இப்பட்டு கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை ஐக்கிய நாடு சபை வரைக்கும் சென்ற போதும் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பில்லை, இராணுவத்துக்கும் தொடர்பில்லை என்று ஐயா சொன்ன போதும் நீதி அமைச்சராக அப்போ இருந்தவர் ஐயா. அதுக்கு பிறகு சந்திரிகா அம்மையாற்ற காலத்தில் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பிந்துனு படுகொலை புனர்வாழ்வு முகாம் என்று சொல்லி போராளிகள் சந்தேகத்தின் பேரை தடுத்து வச்சு இந்த இளைஞர்களை படுகொலை செய்த போதும் ஐயா இது ஐக்கிய நாடு சபைக்கு போய் ஐயா சொன்ன கதைகளும் ஐயா அவர்களுக்கெல்லாம் ஐயா அனுதாபம் காட்டையில். அந்த நேரத்தில் ஜிஎல் பீரிஸ் ஐயா இலங்கையில் இருக்கையில் அவர் வேறொரு நாட்டில் நீதி அமைச்சராக இருந்தவர். ஆகவே அதுக்கு பிறகு ஐயா இந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஆட்சியில் இருக்கையில் அதுக்கு முதல்ல ஒரு கதையை சொல்லணும். ஐயா நீதி அமைச்சர் இருக்க போதுதான் யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து சாவகச்சேரி ரயில் ரோட்டுகளையும் வீதிகளையும் ஆலயங்களையும் மர நிழல்களையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வீதியோரங்களையும் குழந்தை குஞ்சுகளோடு பட்டு வேதனையாக துடித்த போதும் ஐயாவுக்கு அந்த அவலங்கள் தெரியாது. ஐயா இந்த நாட்டில் அப்போ இருக்கையில். அப்போ ஐயா அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஐயா அதுக்கு பிறகு ஜிஎல் பீரிஸ் ஐயா மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் வெளிநாட்டு அமைச்சர் பல்வேறு அமைச்சர்களை அவர் பதவியில் இருந்தவர். அவர் வெளிநாடுகளில் ஐக்கிய நாடு சபைகளில் வெளிநாட்டு தூதுவர்களை வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கும் போதெல்லாம் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தாங்கள் தீர்த்து வைப்போம் என்றும் புலிகள் தான் பிரச்சனைக்காரர்கள் என்றும் ஐயா சொல்லி கொண்டு வந்தவர். அங்கே சாகிறதெல்லாம் தமிழ் மக்கள் இல்லை, அது புலிகள் தான் சாகிறார்கள், அங்கே கொல்லப்படுறதெல்லாம் புலிகள் தான் என்று சொல்லி ஐயா சொல்லி கொண்டு வந்தவர். சரியோ, இந்த மாதிரி ஒரு ஐயா தான் இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகளின் கொலையாலயம், அந்த அதிகாரிகளின் கொலையாலயம். அந்த அதிகாரியை பற்றி ஐயா கதைக்கல, கைதிகளை பற்றி தான் கதைக்கிறோம். அவ்வளோ அனுதாபம் அந்த கைதிகள் மீது. இந்த கைதிகள் யார்? இந்த நாட்டுக்குள்ள போத வஸ்துக்களை, கொடூரமான போத வஸ்துக்களை கொண்டு வந்து விற்பனை செய்து அதை பாவித்து கொள்ளைகளை செய்து பெண்களை கற்பழித்து பல்வேறு குற்றங்களை புரிந்தவர்கள் அடைச்சி வச்சுக்கிற இடம்தான் அது. அதில் ஒருவன் தான் அந்த தாக்குதலை திட்டமிட்டு வழி நடத்தினா இப்போ தகவல் வந்துருக்கு. அதுக்கு வெளியால் கேள்பத்திர பத்மை என்றாலும் லீட் பண்ணிக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. கேள்பத்திர பத்மை ஆற்ற கோழையான்னு சொன்னால் அது ராஜபக்சன கோழையா, அது நாடறிஞ்ச உண்மை. ஆகவே ஐயா இப்போ இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துறதுக்காக ஐக்கிய நாடு சபைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தை கொண்டு போகிறோன்னு ஐயா சொல்லியிருக்கிறார்.
ஐயா ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இந்த ஐயா இப்போ சரி ஐயா உணர்ந்து ஐக்கிய நாடு சபை வரைக்கும் கொண்டு போகணும்னு சொன்னது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான், வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இந்த ஐயா எப்பேற்பட்ட ஐயான்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவர் ஜெயவர்த்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பேராசிரியர் இருக்கைக்கு சந்திரிகா கொண்டு தன்னை ஒரு அரசியல்வாதியை இல்லாமல் இருக்கைக்குள்ள தன்னை ஆட்சியில் ஒரு சட்ட புலமையாளர் வேணும், தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லித்தான் இவரை கொண்டு வந்தது. அதே நேரம் லக்ஷ்மன் கதிர்காமரை கொண்டு வந்தது நீலன் திருச்செல்வம் என்று சொல்லி எங்களோட கோடாலிக்காம தமிழரசு கட்சியில் இருந்தது. இந்த கோடாலிக்காம சந்திரிகாண்ட வீட்டுக்கு பக்கத்து வீடு. சந்திரிகாவும் நீலன் திருச்செல்வம் சிறு வயதிலேருந்து நண்பர்கள். ஆகவே ஒரே மதில் தான் நம்ம வீட்டை பிரிக்குது, வான்ஸ் பிளேஸில், அதான் ரோஸ்மீட் பிளேஸில். அப்போ கொழும்பு ரோஸ்மீட் பிளேஸ் கொழும்பு 7. அப்போ சிறு வயது நண்பர்கள் நம்முடைய சந்திரிகா நீலன் திருச்செல்வம் கேட்டது வெளிநாட்டு அமைச்சர் பதவி எடுக்க சொல்லி. ஆனால் நீலன் திருச்செல்வம் தான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அது தமிழ் மக்களோட அன்பில் இல்லை, அது அவருக்கு தெரியும் என்ன நடக்குமென்று. ஏற்றுக்கொள்ளாமல் நான் உங்களுக்கு சூப்பர் ஆள் தாரேன்னு சொல்லி உணர்ந்து கொடுத்தது தான் லக்ஷ்மன் கதிர்காமர். அந்த லக்ஷ்மன் கதிர்காமர் தான் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை உலக நாடெல்லாம் தடை செஞ்சது, தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பயங்கரவாதமாக அதாவது அடையாளப்படுத்தினது. அதுக்குரிய அங்கீகாரத்தை பெறவிடாமல் தமிழ் மக்களுடைய போராட்ட தமிழ் மக்களுடைய அழிவுகள் அனைத்தையுமே நியாயப்படுத்தினது இந்த நீலன் திருச்செல்வத்தால் கொடுக்கப்பட்ட லக்ஷ்மன் கதிர்காமர் தான். ஆகவே இவர் வெளிநாடுகளுக்கும் சர்வதேசத்துக்கும் சந்திரிகா காட்டினதுன்னு சொன்னால் லக்ஷ்மன் கதிர்காமர் ஒரு தமிழர், அவர் சட்ட புலமையாளர், நான் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்க போகிறோம், ஜிஎல்பிஎஸ் ஒரு சட்ட புலமையாளர், நாங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்க போகிறோம்னு சொல்லி பகடு பண்ணித்தான், அதாவது பகட்டு பண்ணித்தான் ஆட்சிக்கு ஆட்சி நடத்தினா அம்மா போனவா. அம்மாண்ட ஆட்சியில் இருந்தவை தான் இந்த ஜிஎல்பிஎஸ், இந்த லக்ஷ்மன் கதிர்காமர் இவே இல்லை. அப்போ இவைக்கெல்லாம் தெரியாது. இந்த ஜிஎல்பிஎஸ் ஐயாவுக்கு தமிழ் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஒன்றும் தெரியாது. இறுதி யுத்தத்திலையும் வன்னியில் நடந்த இறுதி யுத்தத்திலையும் பொருளாதார தடையை முடுக்கி தமிழ் மக்களை கஞ்சிக்கு கோப்பேந்திர அளவுக்கு கொண்டு போய் விட்ட போதும் ஜிஎல்பிஎஸ் ஐயா அந்த அரசாங்கத்தில் வெளிநாட்டு அமைச்சராக இருந்தவர். ஐயாவுக்கு அப்போ கூட கண் திறக்கலைன்னு சொன்னாங்க. 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கேக்க கெயிலியர் அம்புக்கல்ல பகிரங்க பத்திரிகையாளர் மாநாட்டில் 70,000 மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அதிலும் பெரும்பான்மையினர் புலிகள். அவர்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்குரிய நிவாரணங்கள் அனுப்பப்பட்டு கொண்டு தான் இருக்குன்னு சொல்லி ஐயா சொல்லிக்கையும் இந்த ஜிஎல்பிஎஸ் ஐயா தான் அந்த அரசாங்கத்திலையும் ஐயா தான் வெளிநாட்டு அமைச்சர். இப்படி ஐயா பெரிய சாதனைகளை செய்தவர், மனித உரிமைவாதி. அவர் அப்போ எல்லாம் தமிழ் மக்களுக்காக நிறைய விஷயங்களை அந்த அரசாங்கங்களில் செய்திருக்கிறார். ஆகவே இந்த ஐயா மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்த சிங்கள கைதிகள் தாக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு போய்க்கு நாங்கள் பெருமை அடைவோம். தமிழ் மக்களுக்கு அவ்வளோ சேவைகளை ஜிஎல்பிஎஸ் ஐயா செய்திருக்கிறார். ஆகவே ஜிஎல்பிஎஸ் ஐயா பற்றி இதுக்கு மேலே கதைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு மேலே கதைக்கிறதுக்கு நான் விரும்பலை. அடுத்தவர் இந்த சீமான் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை மாவீரர்களை எல்லாத்தையும் விலை பேசி விற்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார். அவர் அரசியல் செய்கிறதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரமான கண்ணியமான அரசாங்கம் அமைக்கணும். அங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நிம்மதி சந்தோஷமாக வாழணும், ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு வாழணும். நாங்களும் அவர்கள் எங்கள் போல் அவர் வாழ வேணும். கடந்த காலங்களில் நாங்கள் இந்த கட்டமைப்பு போல் நாங்கள் உருவாகணும். அங்கே ஒரு ஜனநாயகமான நீதியான நிம்மதியான மக்களுக்கு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும்னு சொல்லி நாங்கள் இவ்வளவு காலமாக விரும்புகிறோம். அது சீமான் வந்தால் தான் நடக்கும்னு நாங்கள் இவ்வளவு காலம் நம்பினாங்களே. நான் நிறைய பேர் நம்பினவே. ஆனால் நான் சீமானுக்கு ஆதரவாக எப்பயுமே நான் கதைச்சதில்லை. என்னென்னு சொன்னால் சீமானை நான் ஒரு சந்தேக கண்ணோடு தான் ஆரம்பத்திலேருந்தே பார்த்து கொண்டு வந்தேன். ஏன்னா சீமான் பல பொய்களை சொல்லிக்கிறார். அதாவது தலைவரை சந்தித்ததிலிருந்து தான் கடாபி அண்ணையோட பயிற்சி எடுத்த கதையிலிருந்து பல ஆமக்கரையிலிருந்து நிறைய விஷயங்களை சீமான் புழுகி, அதாவது முழுக்க புழுகு அங்கே தமிழ்நாட்டில் ஊடகங்களுக்கு அவர் சொல்கிறதும் அவருடைய கக்காக்கான பெரிய சிரிப்புகள் எல்லாம் ஒரு தமிழ் தலைவர்களுடைய தமிழ் தேசிய தலைவருக்குரிய பண்பாக நான் பார்க்கல. அதாவது தமிழர் விடுதலை போராட்டம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் போது வன்னியில் தலைவரை சந்தித்ததாக அவர் சொல்கிற கருத்து. தலைவரை சந்திச்சிருக்கலாம், தலைவரை நிறைய பேர் சந்திச்சவை சமாதான காலத்தில், அதுக்கு பிறகு நிறைய பேர் சந்திச்சவை. ஆனால் தலைவரை நீண்ட நேரம் சந்திச்ச ஆக்களில் ஊடகவியலாளர் அப்துல் ஜபார் என்ற ஒரு மனிதர் தான் தலைவரை நீண்ட நேரம் சந்தித்து அவரோட நிறைய விஷயங்கள் தலைவர் பேசின தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர்களுக்குள்ள பேசினதாக எனக்கு ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு முதல் பாரதி ராஜாக்கள் நிறைய பேர் வந்தவை. அப்போ சீமானை நீண்ட நேரம் பேசியதாகவும் அவரோட மாதக்கணக்கில் தலைவர் இருந்ததாகவும் பெரிய நீள மேசையில் ஆமக்கறியை போட்டு
சாப்பிட தந்ததாகவும் தனக்கு துப்பாக்கி சூடு பயிற்சி தந்ததாகவும் ஏன்னா 84 அப்படி ஒரு துப்பாக்கியை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, நாங்கள் கண்டதும் இல்லை. அப்படி ஒரு துப்பாக்கி கதையை அவுட்டு விட்டதும், கடாபி அண்ணன் தனக்கு பயிற்சி கொடுத்ததாகவும், மாமன் மச்சான் மாதிரி தான் நாங்கள் கதைச்சதாகவும், நாங்கள் மாமன் மச்சான் மாதிரி தான் பிளங்கினதாகவும் பல கதைகளை போராளிகள் மாவீரர்களை பற்றி பல கதைகளை விட்டு கொண்டு வந்தவர். இவ்வளோ காலம் நாங்கள் பொறுமையாக தான் இருந்து பார்த்து கொண்டு வந்தாங்க. நாங்கள் விஜய் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் இதை பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்று சொன்னால், இவர் ஆட்சிக்கு வர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்ன நான் செய்து கொண்டு போட்டும்னா நாங்கள் இருந்தாங்க. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னு நான் கூட எதிர்பார்க்கல. என்ன சொன்னால், விஜய் ஆட்சிக்கு வந்தபடியாகத்தான் இன்றைக்கு சீமான் ஆரன்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதே உதாரணத்துக்கு இலங்கையில் அனுர ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதிலிருந்து பிரிஞ்சு போன மொட்டு இவங்களெல்லாம் யாருன்னு சொல்லி, அது மட்டுமில்லை தமிழ் தேசிய கட்சிகள், முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிகள் இவையெல்லாம் யாருன்னு சொல்லியும் இலங்கை மக்களுக்கு தெரிய வந்ததும் அனுர ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதே மாதிரி தான் விஜய் ஆட்சிக்கு வந்தவுடனே தான் திமுக யார், அதிமுக யார், சீமானார்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. என்ன சொன்னால், இவர் பதவிக்காக, தன்னுடைய பதவிக்காக, தனது வாழ்நாள் சுபிச்சத்துக்காக கட்சி நடத்துகிறாரே தவிர தமிழ் மக்களுடைய சுபிச்சத்துக்காக இல்லை என்பது இப்போ வெட்ட வெளிச்சமாக போச்சு. முதல்ல ஒரு விஷயம் கடாபி அண்ணையை பற்றி பேசியிருக்கிறேன். நான் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே கடாபி அண்ணே எனக்கு தெரியும். அதின் விவரம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாரும் முன்னாள் போராளிகள், நாங்கள் அது செஞ்சோம் இது செஞ்சால் புழுகி கொண்டு தெரியும், அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. கடாபி அண்ணே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும். அவர் நிறைய பேச மாட்டார், சிரிக்கிறதே குறைவு, அவர் சிரிக்கவே மாட்டார் லேசில். அவர் ஒரு கடுகடுப்பான ஆள், ஆனால் அன்பு நிறைய இருக்கு அவர்கிட்ட. ஆனால் அவர் போராளிகள பயிற்சி விஷயத்தில், தலைவரை பாதுகாக்கிற விஷயத்தில் நீண்ட காலமாக ஈடுபட்டிருந்த ஒரு ஆள். ரகசிய பயிற்சிகள், கடுமையான முக்கியமான பயிற்சிகள், முக்கியமான பொறுப்புகளில் தலைவரை பாதுகாப்புற விஷயத்தில் 80களில் இருந்து தலைவரோடையே இருந்த ஒரு ஆள். அவர் மாமன் மச்சான் போட்டு மேசையிலேருந்து உட்கார்ந்து கை கொட்டி சீமானோட சிரிச்சு கதைச்சேன்னு சொன்னதெல்லாம் பச்சை போய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அப்பட்டமான ஒரு பித்தலாட்டம். அதே மாதிரி தலைவர் அவரோட இருந்தாருன்னா, ஆமக்கர் இருந்தாருன்னா, தலைவரே சமைச்சானோ பொட்டம்மா அவனை காய்ச்சானோ, இந்த கதையெல்லாம் முழுக்க பொய். தலைவர் இவரை சந்தித்தது உண்மை. ஆனால் இவரை சந்தித்து இவருக்கு உணவளித்தது அதை பற்றி தெரியாது. ஆனால் தலைவர் ஒரு ஆளை சந்தித்து ஆமக்கரை போட்டு மேசையில் இருந்து நீளமாக அவருக்கு வேறு வேலை இல்லையா? வடகிழக்கில் உருவாக்கி வச்சிருந்த கட்டமைப்புகள், போர்ச்சூழல், தமிழ் மக்களுடைய துன்பங்கள், பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவரோட இருந்த தலைவரை பற்றி தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தமிழ் மக்களோட தான் அவர் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய போராட்டமே, அவருடைய காய்நகர்த்தல்கள் என்ன, அவருடைய என்ன மாதிரி யோசிப்பார், அவர் எப்படி இருப்பார், எல்லாம் தமிழ் மக்களுக்கு தெரியும். அவருடைய நகர்வுகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்னு தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர் சொன்ன மாதிரி அங்கே மேசையில் சாப்பாடு போட்டு இவருக்கு பந்தி அளந்து கொண்டிருக்கையில் அவர் நிறைய நெருக்கடியான சூழலில் ஆயுத சப்ளையில் நிறுத்தப்பட்டிருந்த கடலில் கப்பல் அடிக்கப்பட்டு கொண்டிருந்த ஆமி மூவ் பண்ணி கொண்டிருக்கான், மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கான், மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கான், மருத்துவ வசதி இல்லை, உணவு வசதி, உணவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எரிபொருள் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மண்டையை பிச்சு கொண்டிருக்கிற நேரம் இவருக்கு சாப்பாடு போட்டான்னு சொன்ன கதையை ஒரு அப்பட்டமான புழுகு என்று தான் நான் சொல்வேன். இவர் இதை பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் தமிழ் புலிக்கொடியை உருமாற்றம் செய்து அதை கேவலப்படுத்தி அங்கே ஆட்டுறதும், இங்கே தூக்கி வைக்கிறதும், அங்கே கட்டுறதும், இங்கே செய்கிறதும், அவங்க செய்யாத வேலை தேவையில்லாத ஆகலாம் பண்ணி புலிக்கொடியை போக்குறது, இவர் செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தமிழ் மக்களுடைய போராட்டத்தையும், தமிழ விடுதலை புலிகளையும், தமிழ் தேசிய தலைவரையும், மாவீரர்களையும் எல்லாத்தையும் விற்று இவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார தவிர இவர் தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யலை. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்காங்க, சீமான் வந்தால் ஈழம் கிடைக்கும், சீமான் வந்தால் எல்லாம் ஒன்றுமே கிடைக்க போகிறதில்லை. சிங்கள அரசியல்வாதிகளோட, தென்னிலங்கை அரசோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நெருக்கடிகளை கொடுத்து சாத்விக போராட்டங்களை மீண்டும் தொடங்கி ஒரு வடக்கு கிழக்கு சம்பிக்க வச்சு தொடர் போராட்டங்கள் மூலம் அரசியல்வாதிகள் தமிழத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிடுக்காக நின்று ஒரு போராட்டத்தை நடத்தி சர்வதேச கவனத்தை ஈர்க்காத பட்சத்தில் இங்கே ஒரு துரும்புமே ஆத்தலாது. சீமானில் எவனும் செய்யலாது. முட்டாள்தனமாக சீமானை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு தமிழ் மக்கள் தங்களோட வேலையை பார்க்கணும். சீமான் ஒரு பச்சை துரோகி. இன்று திமுக யாரை எதிர்த்தாரோ அதே திமுக அரசோடும் திமுக தலைவர்களோடும் கூடி குழாவி கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்ன விஜய கடுமையாக அவர் யாரை எதிர்த்துக்கணும்,
திமுகவை எதிர்த்திருக்கணும், அதிமுகவை எதிர்த்திருக்கணும். ஆனால் விஜயை எதிர்த்தது, விஜயை எதிர்க்கைக்கு எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ பணம் வாங்கியிருக்கிறார், இவர் கொள்கை கோட்பாடற்றவர், இவர் தமிழ் மக்களுக்கான ஆள் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு வழங்கிட்டுது. இப்போ ஆட்சிக்கு விஜய் வந்த பிறகு அது உறுதியாகிட்டுது. இதுதான் உண்மை. இன்னும் சீமானை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் சீமானுக்கு வால் பிடிச்சு கொண்டிருக்கிறார்களே தான் நான் கவலைப்படுறேன். இனியும் அவரை நம்பாதேங்கோ. ஈழமும் அவரால் கிடைக்காது. எங்களை மக்களுக்கு அவரால் துன்பமும் துயரமும் தான் வருமே தவிர, இந்த நாட்டுக்குள்ள ஒரு சமஷ்டி ரீதியான ஆட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே தவிர, அதுக்கான காய்நகத்தில் நகர்த்தணுமே தவிர, அரசாங்களோட பேசணுமே தவிர, சிங்கள மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் எங்களோட பணிகளை செய்யணுமே தவிர, அதை விட்டு போட்டு இந்தியாவில் போய் நின்று கடிதம் கொடுக்குறதும், அங்கே போய் தனித்தனியாக போய் ஒருத்தரையும் சந்திக்கிறதாலேயும் எந்த நன்மையும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட போகிறதில்லை. சீமான இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதாவது தனிப்பட்ட வீடியோன்னு போட இருந்தனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கதைக்கோணம் பண்ணுறதுக்காக, இன்றைய நாளில் கதைக்கோணம் பண்ணுறதுக்காக அதை கதைச்சு போட்டு சீமானை பற்றி நிறைய விஷயம் சீமானை பற்றி எனக்கு கதைக்கலும், மனத்தியல கணக்கில் கதைக்கலும் நிறைய தகவல் எனக்கு இருக்குது. நான் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவற்றை பேச்சுக்கள் எல்லாத்தையும். முட்டாள் அவர் தமிழ் தேசிய மக்களை தமிழ் தேசிய மயப்படுத்துகிற விடாமல் முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய சாட்டை, அவர் அப்பட்டமான கேலி கூத்துக்களையும் தேவையில்லா வார்த்தைகளையும் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். தமிழ் தேசியவாதி பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் சாட்டை என்பவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கட்சியை இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறதையும், ஈழத்தில் இருக்கிற சர்வதேசத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற எங்கட மக்கள் அவரை நம்புறதையும், உங்களோட கஷ்டப்பட்ட பணங்களை அவருக்கு வாரி இறைச்சி உங்களோட பணங்களை அநியாயமாக்குறதையும் இனிமேலாவது நிறுத்துங்கோ. இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்களோட உழைப்பை சுரண்டி இன்னும் கட்சியை நடத்தி அவர் ஊதிக்கொண்டு பெரிய ஆளாக வந்து கொண்டு இருப்பாரே தவிர தமிழ் மக்களுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அதால் இலங்கையில் நீங்கள் திரும்பி இலங்கைக்கு வரும்போது உங்களுக்கான அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அதே நேரம் இலங்கையில் இருக்க மக்களுக்கும் அதால் வரும் பிரச்சனைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறது தானே இதால் முடியுமே தவிர சீமானால் தமிழ் மக்களுக்கு ஆக போகிறது ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம்.